ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1 பிப்ரவரி 2025. பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்கள் உங்கள் சுய தர்மம் அமைதி, உங்கள் தேசம் சாந்திதாமம். ஆத்மா நீங்கள் சாந்த சொரூபமாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சாந்தி வேண்டும் என்று கேட்க முடியாது. கேள்வி: உங்கள் யோக பலம் என்ன அதிசயத்தை செய்கிறது? பதில்: யோக பலத்தால் நீங்கள் முழு உலகையும் பவித்திரமாக மாற்றுகிறீர்கள். இவ்வளவு குறைந்த குழந்தைகள், நீங்கள் யோக பலத்தால் இந்த மலை முழுவதையும் அகற்றிவிட்டு தங்க மலையை ஸ்தாபனை செய்கிறீர்கள். 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாகின்றன, நல்ல பழங்களை தருகின்றன. சதோ பிரதான தத்துவங்களால் இந்த சரீரமும் சதோ பிரதானமாகிறது. அங்கிருக்கும் பழங்களும் மிக பெரியதாக சுவையாக இருக்கும். ஓம் சாந்தி. எப்போது ஓம் சாந்தி சொல்லப்படுகிறதோ அப்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையில் ஆத்மா அமைதி சொரூபமாக இருக்கிறது. அதன் சுய தர்மமே அமைதிதான். அமைதி உங்கள் கழுத்து மாலையாக இருக்கிறது. அமைதியை வெளியே எங்கே தேடுகிறீர்கள் என்று இதை பற்றி சந்நியாசிகளும் சொல்கிறார்கள். ஆத்மா சுயம் சாந்த சுரூபமாக இருக்கிறது. இந்த உடலில் பாகத்தை நடிக்க வர வேண்டி இருக்கிறது. ஆத்மா எப்போதும் அமைதியாக இருந்தால் எப்படி செயல் செய்ய முடியும்? செயல் செய்தே ஆக வேண்டும். ஆம், சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கின்றன. அங்கே உடல் இல்லை. நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்பதை சன்னியாசி போன்ற யாரும் அறியவில்லை. சாந்தி தாமம் நமது தேசம். பிறகு நாம் சுகதாமத்திற்கு வந்து பாகத்தை நடிக்கிறோம். பிறகு துக்கதாமத்தில் ராவண ராஜ்யம் ஏற்படுவது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது 84 பிறவிகளின் கதை. நீ உன் பிறவிகளை பற்றி அறியவில்லை என்று அர்ஜுனருக்கு பகவான் சொன்னார் தானே. ஒருவரை மட்டும் ஏன் சொல்கிறார்கள்? ஏனென்றால் ஒருவருக்கு கேரண்டி இருக்கிறது. இந்த ராதாகிருஷ்ணருக்கு கேரண்டி இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு சொல்கிறார்கள். இங்கே யாரெல்லாம் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பவர் இல்லை என்பது தந்தைக்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். சிலர் நடுவில் வருவார்கள், சிலர் கடைசியில் வருவார்கள். இவருக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது ஏ குழந்தையே என்று இவரை அழைக்கிறார். எனவே இவர் அர்ஜுனராகி விட்டார் தானே. ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். நாம் எப்படி பிறவி எடுப்போம் என்பதை குழந்தைகள் தாமும் அறிய முடியும். சேவையே செய்யவில்லை என்றால் புது உலக சத்தியுகத்தில் முதலே எப்படி வருவார்கள்? இவர்கள் பாக்கியம் எப்படி எங்கே இருக்கிறது? பின்னால் பிறவி எடுப்பவர்களுக்கு பழைய வீடாகி கொண்டே போகும் இல்லையா? நான் இவருக்கு சொல்கிறேன், இவரால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மம்மா பாபா 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குமாரகா தாதி பிரகாஷ்மணி இருக்கிறார், ஜனக் தாதி ஜானகி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகாரதிகள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் நிச்சயம் கொஞ்சம் பிறவிகளுக்கு பிறகு வருவார்கள். நாம் பாஸ் ஆக மாட்டோம், பின்னால் வருவோம் என்பதை புரிந்து இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலும் ஒடிச்சென்று இலக்கை தொட்டுவிட்டு திரும்ப வருவார்கள். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. பந்தயத்தில் கொஞ்சம் அங்குலம் வித்தியாசம் இருந்தாலும் முன்னால் வந்து விடுவார். இதுவும் குதிரை பந்தயமாக இருக்கிறது. அஸ்வம் என்று குதிரைக்கு சொல்லப்படுகிறது, ரதத்தையும் குதிரை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி தக்ஷ பிரஜா பிதா யாகத்தை படைத்தார், அதில் குதிரையை பலியிட்டார் போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. தக்ஷ பிரஜா பிதாவும் கிடையாது. அவர் எந்த யாகத்தையும் படைக்கவில்லை. புத்தகங்களில் எத்தனை பக்தி மார்க்கு கட்டுக்கதைகள் இருக்கின்றன. அவற்றின் பெயரே கதைகள். நிறைய கதைகளை கேட்கிறார்கள். நீங்கள் இங்கே படிக்கிறீர்கள். படிப்பை கதை என்று சொல்ல மாட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். குறிக்கோள் இருக்கிறது. நமக்கு இந்த படிப்பின் மூலமாக இந்த வேலை கிடைக்கும் என்பதை அறிவார்கள். ஏதாவது கிடைக்கிறது. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். இதுவே முயற்சி. தந்தையை நினைவு செய்தால் மட்டுமே பாவங்கள் அழியும். நேரம் ஒதுக்கி நினைவு செய்ய வேண்டும். அதற்காக நான் சிவபாபாவின் குழந்தையாய்த்தான் இருக்கிறேன், பிறகு என்ன நினைவு செய்வது என இருக்கக்கூடாது. தன்னை மாணவர் என்று உணர்ந்து நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் நமக்கு சிவபாபா பாடம் சொல்லித் தருகிறார் என்பதையும் மறந்து விடுகிறார்கள். சிவபாபா ஒரே டீச்சர். அவர் உலகின் முதல் இடைக்கடைசி ரகசியத்தை சொல்கிறார். இதுவும் நினைவில் இருப்பதில்லை. எவ்வளவு நேரம் தந்தையிடம் நினைவு இருக்கிறது என ஒவ்வொரு குழந்தையும் தனது உள்ளத்தை கேட்க வேண்டும். நிறைய நேரம் புறநோக்கிலேயே சென்று விடுகிறது. இந்த நினைவே முக்கியமானது. இந்த பாரதத்தின் யோகத்திற்கு அதிக புகழ் இருக்கிறது. எனினும் யார் யோகத்தை கற்றுத்தருகிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இப்போது கிருஷ்ணரை நினைவு செய்வதால் ஒரு பாவம் கூட அழியாது. ஏனெனில் அவர் சரீரதாரி. அவரது உடல் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதை நினைவு செய்வது மண்ணை நினைவு செய்வதாக, 5 தத்துவங்களை நினைவு செய்வதாக இருக்கிறது. சிவபாபா அசரீரியாக இருக்கிறார். அதனால் அசரீரி யாகங்கள் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஏ பதித்த பாவனரே என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். அவர் ஒருவராக இருக்கிறார். கீதையின் பகவான் யார் என்று உத்தியோடு கேட்க வேண்டும்.
பகவான் படைப்பவர் என்றால் ஒருவராக இருக்கிறார். மனிதன் தன்னை பகவான் என்று சொல்லிக் கொண்டாலும் நீங்கள் எல்லோரும் எனது குழந்தைகள் என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. ஒன்று தத்துவம், நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அல்லது ஈசன் சர்வ வியாபி, நானும் பகவான் நீயும் பகவான் என்று சொல்வார்கள். எங்கே பார்த்தாலும் நீயே நீயாக இருக்கிறாய், கள்ளியும் நீயே இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள். நீ எனது குழந்தை என்று சொல்ல முடியாது. எனது செல்ல ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தையே அழைக்கிறார். இப்படி வேறு யாரும் சொல்ல முடியாது. முஸ்லிம்களை யாராவது எனது செல்ல குழந்தைகள் என்று அழைத்தால் கன்னத்தில் அறைவார்கள். இந்த ஒரு பரலோக தந்தை மட்டுமே சொல்ல முடியும். மற்ற யாரும் சிருஷ்டி முதல் இடைக்கடைசி ஞானத்தை கொடுக்க முடியாது. நிராகார தந்தையை தவிர 84 பிறவி ஏனின் ரகசியத்தை வேற யாரும் புரிய வைக்க முடியாது. அவரது உண்மையான பெயர் சிவன். மனிதர்கள் அவருக்கு அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். அநேக பாஷைகள் இருக்கின்றன. அதனால் அவரவர் பாஷையில் பெயரை வைத்து விட்டார்கள். அப்படி மும்பையில் பபுல்நாதர் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்கள் அர்த்தத்தை புரிந்திருக்கவில்லை. முட்களை மலராக மாற்றுபவர் என்பது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாரதத்தில் சிவபாபாவிற்கு 1000 பெயர்கள் இருக்கும். அர்த்தம் எதுவும் தெரியாது. தந்தை குழந்தைகளுக்கே புரிய வைக்கிறார். அதில் மாதர்களை பாபா அதிகமாக முன்னால் வைக்கிறார். இந்த காலத்தில் பெண்களுக்கும் மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் தந்தை வந்திருக்கிறார். தந்தை மாதர்களின் பெருமையை உயர்த்துகிறார். நீங்கள் சிவசக்தி சேனை, நீங்களே சிவபாபாவை அறிந்திருக்கிறீர்கள். உண்மையானவர் அவர் ஒருவர் மட்டுமே. சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது என்று பாடப்படுகிறது. நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். புதிய உலகை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்றபடி பொய்யான படகுகள் எல்லாம் அழிந்துவிடும். நீங்கள் ஒன்றும் இங்கே ராஜ்யம் செய்ய போவது இல்லை. நீங்கள் அடுத்த பிறவிக்கு வந்து ராஜ்யம் செய்வீர்கள். இது மிக மறைமுக விஷயமாக இருக்கிறது. இதை நீங்களே அறிவீர்கள். இந்த பாபாவை சந்திக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. இப்போது நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இவர் யுதிஷ்டர், யுத்த மைதானத்தில் குழந்தைகளை நிற்க வைப்பவர். நீங்கள் வன்முறையற்றவர்கள், அகிம்சையாளர்கள். மனிதர்கள் அடிதடி செய்யும் வன்முறை என்று நினைத்து கொள்கிறார்கள். முதலாவது முக்கிய வன்முறை காம கட்டாரி வீசுவது. அதனால் காமம் மகா சத்துரு என்று சொல்லப்படுகிறது. இதன் மீது வெற்றி பெற வேண்டும். காம விகாரமே முக்கிய விஷயமாக இருக்கிறது. பதித்தர் என்றால் விகாரி. பதித்தமாக கூடியவர்களை விகாரிகள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் விகாரத்திற்கு போகிறார்கள். கோபப்படுபவர்களை நீ விகாரி என்று சொல்ல மாட்டார்கள். கோபப்படுபவரை கோபக்காரர் என்றும் பேராசை உடையவரை பேராசைக்காரர் என்றும் சொல்வார்கள். தேவர்களை நிர்விகாரி என்று சொல்கிறார்கள். தேவர்கள் ஆசையற்றவர்கள், மோகமற்றவர்கள், விகாரமற்றவர்கள். அவர்கள் ஒருபோதும் விகாரத்திற்கு போவது இல்லை. விகாரம் இல்லாமல் குழந்தை எப்படி பிறக்கும் என்று உங்களிடம் கேட்கிறார்கள். அவர்களை நிர்விகாரி என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அது விகாரமற்ற உலகம். தாப்பர் கலியுக விகார உலகம். தம்மை விகாரி என்று தேவர்களை நிர்விகாரி என்றும் சொல்கிறார்கள் தானே? நாமும் விகாரிகளாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இவர்களைப் போல நிர்விகாரிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த லட்சுமி நாராயணரும் நினைவின் பலத்தால் இந்த பதவியை பெற்றார்கள். மீண்டும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாமே தேவி தேவர்களாக இருந்தோம். நாம் கல்ப முன்னர் இப்படி ராஜ்யத்தை பெற்று இருந்தோம். அதை இழந்தோம். பிறகு மீண்டும் பெறுகிறோம். இந்த சிந்தனை புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும். எனினும் மாயா இந்த நினைவை மறக்க வைக்கிறது. நீங்கள் நிலையாக நினைவில் இருக்க முடியாது என்பதை தந்தை அறிவார். நீங்கள் ஆடாதவராகி நினைவு செய்து கொண்டே இருந்தால் சீக்கிரம் கர்மாதித்த நிலை வந்துவிடும். ஆத்மா திரும்பி போய்விடும். எனினும் அப்படி ஆக முடியாது. முதல் நம்பரில் இவர் செல்ல வேண்டும். பிறகு சிவபாபாவின் ஊர்வலம் போகும். திருமணத்தின் போது மாதர்கள் மண்பானையில் ஜோதி ஏற்றி அழைத்து செல்கிறார்கள். இது அடையாளம். சிவபாபா மணமகன் சதா விழித்திருக்கும் ஜோதியாக இருக்கிறார். மற்றபடி நமது ஜோதி ஏற்றப்பட்டு இருக்கிறது. இங்குள்ள விஷயத்தை பக்தி மார்க்கத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். நீங்கள் யோக பலத்தால் உங்கள் ஜோதியை ஏற்றுகிறீர்கள். யோகத்தால் நீங்கள் பவித்திரமாகிறீர்கள். ஞானத்தால் செல்வம் கிடைக்கிறது. படிப்பை சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்கிறார்கள். யோக பலத்தால் குறிப்பாக பாரதத்தையும் பொதுவாக முழு உலகையும் நீங்கள் பவித்திரமாக மாற்றுகிறீர்கள். இதற்கு கன்னியர்கள் மிக நன்றாக உதவி செய்ய முடியும். சேவை செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். வாழ்வில் வைரமாக மாற்றுவது ஒன்றும் சிறிய விஷயம் கிடையாது. தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாடப்படுகிறது. தாய் தந்தையும் முக்கிய சகோதர சகோதரிகளையும் பாருங்கள். உங்களுக்கு லௌகிக அலௌகிக தந்தைகள் இருவர் இருக்கிறார்கள் என்று குழந்தைகள் நீங்கள் கண்காட்சியிலும் புரிய வைக்க முடியும். இவர்களில் பெரியவர் யார்? எல்லையற்ற தந்தையே. நிச்சயம் பெரியவராக இருப்பார். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போது ஆஸ்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகின்
எஜமானர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்பது பகவான் வாக்கு. பிறகு நீங்கள் அடுத்த பிறவியில் உலகின் எஜமானர்கள் ஆவீர்கள். தந்தை ஒவ்வொரு கல்பமும் பாரதத்திற்கு வந்து பாரதத்தை பெரிய செல்வந்தர்களாக மாற்றுகிறார். இந்த படிப்பால் நீங்கள் உலகின் எஜமானர்களாகிறீர்கள். அந்த படிப்பால் என்ன கிடைக்கிறது? இங்கே 21 பிறவிகளுக்கு வைரம் போல ஆகிறீர்கள். அந்த படிப்பால் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே அப்பா டீச்சர் குருவாக ஒருவரே இருக்கிறார். அதனால் அப்பாவும் ஆஸ்தியை, டீச்சரின் ஆஸ்தியை, குருவின் ஆஸ்தியை கொடுக்கிறார். தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது. தந்தையின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறீர்கள். வேறு யாரை நினைவு செய்வீர்கள்? பிறரை பார்த்த பொழுதும் பார்க்காதது போல இருக்கிறீர்கள். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும், பிறகு இங்கே வந்து பாகத்தை நடிக்க வேண்டும் என்பதை பாகத்தை நடிக்கும் போதும் புத்தியில் இருக்க வேண்டும். இது புத்தியில் இருந்தாலும் அதிக மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் தேக உணர்வை விட வேண்டும். இந்த பழைய பொருளை இங்கே விட வேண்டும். இப்போது திரும்பி போக வேண்டும். நாடகம் முடிகிறது. பழைய சிருஷ்டிக்கு நெருப்பு பிடிக்கிறது. குருடர்களின் குழந்தைகள் குருடர்களாக அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் மனிதரை காட்டுகிறார்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எனினும் இது அஞ்ஞான விஷயமாக இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் விழிக்கிறீர்கள். ஞானம் என்றால் பகல் சத்தியுகம், அஞ்ஞானம் என்றால் இரவு கலியுகம். இவை புரிந்து கொள்ள பெரிய விஷயங்கள். குமாரிக்கு திருமணம் நடந்தால் தாய், தந்தை, மாமியார், மாமனார் போன்றோர் நினைவிற்கு வருவார்கள். அவர்களை மறக்க வேண்டும். அப்படி தம்பதிகள் இருக்கிறார்கள். நாங்கள் ஜோடியாக இருந்தாலும் ஒருபோதும் விகாரத்திற்கு செல்வதில்லை. ஞானவாள் இடையே இருக்கிறது என்று சன்னியாசிகளுக்கு காட்டுகிறார்கள். பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை. ரமேஷ் உஷாவை பாருங்கள். ஒருபோதும் பதித்தமாகவில்லை. ஒருவேளை நாம் பதித்தமானால் 21 ஜென்மங்களுக்கு ராஜ்யம் போய்விடும். திவாலாவும் என்ற பயம் இருக்கிறது. எனினும் ஒரு சிலர் பெயில் ஆகிறார்கள். விவாகத்தின் பெயர் இருக்கிறது. கந்தர்வ விவாகத்தின் பெயர் இருக்கிறது. பவித்திரமாக இருந்தால் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பிறவி மட்டும் பவித்திரமாக வேண்டும். யோக பலத்தால் கர்மேந்திரியங்கள் மீது கட்டுப்பாடு வரும். யோக பலத்தால் நீங்கள் முழு உலகையும் பவித்திரமாக மாற்றுகிறீர்கள். எவ்வளவு குறைந்த குழந்தைகள்! நீங்கள் முழு மாலையையும் அகற்றிவிட்டு தங்க மாலையை ஸ்தாபனை செய்கிறீர்கள். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கோவர்த்தன மலையை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே தந்தையை வந்து முழு உலகையும் பொற்காலமாக மாற்றுகிறார். அதற்காக இமயமலை ஒன்று தங்க மலையாகாது. அங்கே தங்க சுரங்கங்கள் நிறைந்து இருக்கும். 5 தத்துவங்கள் சதோ பிரதானமாக இருக்கும். நல்ல கனிகளையும் கொடுக்கும். சதோ பிரதான தத்துவங்களால் இந்த சரீரமும் சதோ பிரதானமாக இருக்கும். அங்குள்ள பழங்களும் மிக பெரியதாக சுவையாக இருக்கும். அதன் பெயரே சொர்க்கம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால்தான் விக்கிரமங்கள் விலகும். தேக அபிமானம் வரும்போது விகாரத்தின் விருப்பம் வருகிறது. யோகி ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டார். ஞான பலம் இருக்கிறது. எனினும் யோகியாக இல்லை என்றால் விழுந்து விடுவார்கள். அப்படி முயற்சி பெரியதா அல்லது பலம் பெரியதா என்று கேட்கப்படுகிறது. அப்போது முயற்சி பெரியது என்று சொல்கிறார்கள். அப்படி இதில் யோகம் பெரியது என்று சொல்வார்கள். யோகத்தால் தான் பதித்ததிலிருந்து பாவனமாக மாறுகிறார்கள். குழந்தைகள், நாம் எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என்று இப்போது குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீர்கள். மனிதரிடம் படிப்பதால் என்ன கிடைக்கும்? மாத வருமானம் என்ன கிடைக்கும்? இங்கே நீங்கள் ஒவ்வொரு ரத்தினத்தையும் தாரணை செய்கிறீர்கள். இவை ₹1,00,000 மதிப்பு உடையவை. அங்கே பைசாவை எண்ண மாட்டார்கள். அளவற்ற செல்வம் இருக்கும். எல்லோருக்கும் அவரவர் வயல்வெளிகள் இருக்கும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இதுதான் உங்கள் குறிக்கோள். முயற்சி செய்து உயர்ந்தவர் ஆக வேண்டும். ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. இந்த லட்சுமி நாராயணர் எப்படி பலனை பெற்றார்கள்? இந்த பலனை அறிந்து கொண்டு பிறகு வேற என்ன வேண்டும்? கல்பத்திற்கு பிறகு, அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வருவது இப்போது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். அதனால் குழந்தைகளுக்கு சேவை செய்யும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு வழி சொல்லாத வரை உணவு சாப்பிடக்கூடாது என்ற அளவு உல்லாசமும் ஊக்கமும் எப்போது இருக்குமோ அப்போது உயர்ந்த பதவி பெற முடியும். நல்லது. இனிமேலே இனிமையான கனமலை போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாத்தாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஈஸ்வரிய சேவை செய்து உங்கள் வாழ்வை 21 ஜென்மங்களுக்கு வைரம் போல மாற்ற வேண்டும். தாய் தந்தை மற்றும் முக்கிய சகோதர சகோதரிகளை பின்பற்ற வேண்டும். 2. கர்மாத்தைத்து நிலையை உருவாக்க தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். உங்கள் நினைவை ஆடாததாக உறுதியாக மாற்ற வேண்டும். தேவர்களைப் போல ஆசையற்றவர்களாக மோகமற்றவர்களாக விகாரமற்றவர்களாக மாற வேண்டும். வரதானம்.
தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் கதி சத்கதி கொடுக்கும் மாஸ்டர் வல்லா ஆகுக. எப்படி ஸ்தூல சீசனுக்கு ஏற்பாடுகளை செய்கிறீர்கள், சேவாதாரி பொருட்களை எல்லாவற்றையும் தயார் செய்கிறீர்கள், அதனால் யாருக்கும் எந்த சிரமம் ஏற்படுவதில்லை, நேரம் வீணாவதில்லை. அப்படி இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி கொடுக்கும் கடைசி சீசன் வரவிருக்கிறது. தவித்து கொண்டு இருக்கும் ஆத்மாக்களுக்கு வரிசை சபையில் நிற்கும் கஷ்டத்தை கொடுக்காதீர்கள். வந்து கொண்டே இருக்க வேண்டும், பெற்று சென்று கொண்டே போக வேண்டும். அதற்காக எவரடி ஆகுங்கள். முயற்சி செய்யும் வாழ்வில் இருப்பதற்கு மேலே இப்போது வள்ளலின் ஸ்திதியில் இருங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வள்ளலாக நடந்து கொள்ளுங்கள். ஸ்லோகன்: பிரபுவை புத்தியில் இருக்க வையுங்கள், அப்போது அனைத்து பிராப்திகளும் வந்துவிடும். அவ்வியக்த செய்கை: ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஒற்றுமையும் ஒரு முகத்தையும் கொண்டு வாருங்கள். ஒற்றுமையோடு கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆக வேண்டும். ஒற்றுமையோடு கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆக வேண்டும். யார் அநேக பக்கங்களிலிருந்து புத்தியோகத்தை முறிந்து ஒருவரிடம் மட்டுமே அன்பு வைப்பாரோ அவரே ஏகாந்த பிரியர். ஏகாந்த பிரியர் என்றால் ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. அனைத்து சம்பந்தங்களையும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடம் இருந்து பெறுபவரே ஏகாந்த பிரியராக முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.